பரதகண்டே பரதபர்ஷே இது என்னடா இவன் இருந்தா போல சமஸ்கிருத சுலோகம் எல்லாம் பிராமணர்கள் போல ஆரிய பிராமணர்கள் போல ஓதுறான்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு இந்தியா சம்பந்தமாக ஒரு பதிவு உண்மையாக சில விஷயங்களை வரலாற்றிலிருந்து தோண்டி எடுத்து பார்க்குறேன். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலின் இது நான் முழக்கம் திரு, இது கண்மணி பட்ட இருக்கிறேன். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இந்தியான்ற நாடு வந்து ஒரு வெள்ளக்காரனால் கொடுக்கப்பட்ட ஒரு பேர். அது கூடி அவர்களுடைய பேர் இல்லை, அது கூடி சமஸ்கிருத பேர் கூடி இல்லை. வெள்ளக்காரன் சிந்து நதியை ஒட்டி சிந்துன்ற அது ஹிந்துவா வந்து இப்படி வந்தது. அப்போ நம்முடைய ஐயா மணியரசன் வந்து வடிவா சொல்லுவார். என்ன சொல்லுவார்ன்னு சொல்லி சொன்னால், இந்தியான்றதுக்கு உன்னிட்ட பாரதம்ன்றதுக்கோ அல்லதுன்றதுக்கு உனக்கு தொன்று தொட்ட ஒரு சான்று இருக்கா? இல்லை. பிராமணன் சொல்ற மந்திரத்தில் இருக்கு. அந்த மந்திரம் என்ன உப்பு சாப்பு இல்லாத கழுத மந்திரம். பரதகண்டே பரதபர்ஷே, இதுல ஏதாவது ஆதாரம் இருக்கா? பரதகண்டே பரதனுடைய நாடு, பரதவர்ஷே பரதனுடைய வருஷம், இப்படித்தான் இருக்கே தவிர உண்மையான ஆதாரங்கள் தமிழர்களுக்கு இருக்கிற மாதிரி கல்வெட்டு ஆதாரம் இருக்கா, உனக்கு இலக்கிய ஆதாரங்கள் இருக்கா, அல்லது இந்த செவி வழியாக வந்த புராண கதை ஆதாரங்கள் இருக்கா? இல்லை. இந்தியான்றது இப்படித்தான். எப்படி மக்களே, எங்களுக்கு இந்த நாங்கள் வந்து 3 ராட்சியங்களாக இருந்த நாங்கள், யாழ்ப்பாண ராட்சியம், வன்னி ராட்சியம், கண்டி ராட்சியம், இப்படி இருந்ததை வந்து எங்களோட போர்ச்சுகீசர்கள் எங்களை கைப்பற்றி, பிறகு ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள், பிறகு ஆங்கிலேயர் கழுதைகள் வந்து எங்களை விட்டுட்டு போகும்போது சிங்களவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போன மாதிரி தான் இந்த இந்தியாவிலேயும் வந்து அது நடந்தது. இந்தியாவில் வந்து பிராமணர்கள்ட்டு, அதாவது ஒரு 3 வீதமான இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் தான் வந்து முழு இதையும் வந்து ஆட்சி அதிகாரத்தையும் கையில் வச்சு உருட்டுறாரு. அப்போ நாங்கள் தமிழீழத்தை பெறுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய இலகுவான விஷயம். அவையில் வந்து தமிழ்நாட்டை தனிநாடாக்குறதுக்கோ அல்லது ஒரு தமிழனை ஆள பண்ணுறதோ வந்து அங்கே பெரிய பிரச்சனையான விஷயம். என்னென்னு சொன்னால், அவையில் வந்து சாதி சகதிக்குள்ள வந்து நீந்திரார்கள். ஒரு தமிழ்நாட்டு அன்பு தமிழ்நாட்டு உறவுகள் வந்து நீங்கள் சாதி தாண்டி தமிழ் தேசிய பேரியக்கம் போலியோ அல்லது ஐயா குணா அறிவாசான் ஐயா குணா போலியோ நீங்கள் கதைக்கிறார்கள் இருந்தால் நான் உங்களோட பக்கம், நீங்களும் என்னுடைய பக்கம். நான் சாதாரண ஆக்களை சொல்கிறேன். இவையில் வந்து கடைசியாக போகும்போது அது குடி, அப்போதான் நாங்கள் அவனுடைய வேரை கண்டுபிடிக்கலாம், அப்படியான விஷயத்துக்கெல்லாம் வருவினோம். நாங்கள் வந்து மக்களே ஒரு விஷயத்தில் வந்து வளர்ந்துட்டோம். என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால், விடுதலை புலிகளுடைய 30 ஆண்டு கால போரில் வந்து பல அழுக்குகள், இந்த சாதி சம்பந்தமான பல அழுக்குகள் வந்து களையப்பட்டுட்டு 10,000க்கு மேற்பட்ட போராளிகள் வந்து கலப்பு திருமணம் என்று நான் சொல்றதுக்கே அது வெக்கக்கேடு. அப்படியெல்லாம் திருமணம் இல்லை. மனுஷருக்கு நடக்கிற திருமணத்தை வந்து கலப்பு திருமணம்னு சொல்லக்கூடாது. விலங்குக்கு மனுஷனுக்கு ஒரு திருமணம் நடந்திருந்தேன்டா அப்படி சொல்லலாம். ஆனால் தமிழ்நாடு வந்து இன்னும் அந்த நிலைக்கு வர இல்லை. இன்னும் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ஒரு ஆழமாக பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், மணியரசன் ஐயாவை அடிப்படையாக தான் நான் வச்சு சொல்கிறேன். இதுக்கான புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. ஆரிய இந்து, தமிழ் இந்து, அப்படியான விஷயங்களுக்கெல்லாம் நான் பிறகுவார். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து, அதாவது அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்து என்ற விஷயத்திலே பல அதாவது ஒரு கேலி கிடகமாக தான் இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், மணியரசன் ஐயா வடிவாக சொல்லுவார். அதை இந்து என்று எழுதியிருக்கு என்று சொல்லி சொன்னால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆரெல்லாம் முகமதியர் அல்லாதவர்களோ, ஆரெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ, அவர்கள் எல்லாம் இந்துக்கள். அப்போ மணியரசன் நக்கலாக சொல்லுவார் என்ற முனியாண்டி பொண்டாட்டி இல்லாத, கந்தசாமியின் பொண்டாட்டி இல்லாத ஆக்கள் அப்படியா சொல்றது? ஒரு நேரடியாக சொல்றதுக்கு கூடி உங்களுக்கு அதில் ஒரு பக்கத்துப்பு இல்லை. ஆனால் தமிழர் என்ற இந்த விஷயம் வந்து, இது வந்து நாங்கள் பன்னெடுங்காலமாக தமிழ் தேசியம் உருவாகி வருது. இந்த தேயம் என்ற விஷயம் வந்து மொழிபெயர் தேயம் என்று சங்க இலக்கியத்திலே இருக்குது. அந்த காலத்திலே வந்து வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ்கூறு நல்லுலகு, அப்படியான விஷயங்கள் எல்லாம் தமிழர்களுடைய நாடு எப்படி என்று சொல்லி எல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் இந்த இந்தியா இதுகளெல்லாம் வந்து ஜெய் ஹிந்த், ஹாயா ஹூயா ஹோய், அது அப்படி என்று நீங்கள் கத்தினா போல ஒன்றும் வந்துடாது. அப்போ இதுகளெல்லாம் வந்து எப்படி
ஸ்ரீலங்கன் என்ற இந்த விஷயத்தை வந்து 72ஆம் ஆண்டு எல்லாம் மாற்றி இப்படி கொண்டு வந்துச்சுனமோ வந்து வலிந்து கொண்டு வந்துச்சுனமோ அது மாதிரி அங்கேயும் வந்து பாரத மாதா ஜி ஹாய் ஹோய் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் வந்து பாட புத்தகங்களையும் பூத்தி ஹிந்தி திணிப்பு அப்படி இப்படியெல்லாம் நடக்குது. நடந்தால் கொஞ்சம் பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே கனடாவுக்கு வாராக்களும் வந்து அவன் இந்தியர்கள் ஒன்று போட்டு அங்கே போய் எங்கே இந்த பிரம்டனில் போய் இந்த இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது இல்லை அது இங்கே போய் குந்திருவினோம். தமிழாக்களோட ஈழத்தமிழ் மக்களோட வரமாட்டேங்க நாங்கள்லாம் நீங்கள் மக்களே என்னது பொருளாதாரம் வந்து இங்கே முழுக்க இங்கே எங்களோட தான் இருக்குது. அவையில் போய் சிலர் வந்து தங்களை இந்தியர்களாக அடையாளப்படுத்துகிறவர்கள் வந்து அங்கே போய் இருந்திருவினோம், எங்களோட இருக்க மாட்டினோம். இந்த தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் இருக்கணும் இல்லை அதுலேயும் வந்து அரகுர தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் இருக்கணும். இந்த மணியரசனையா போல முழுமையான தமிழ் தேசியம், அதாவது தமிழ் தேசியம் என்றால் வந்து சும்மா பேசலாம் தமிழ் நல்லது அப்படி இப்படி சொல்கிறது கூடி தமிழ் தேசியம்தான் அதில் ஒரு கூறு. ஆனால் வந்து இறைமை உள்ள தமிழ் தேசியம் பேசுகிறவன் வந்து உண்மையான தமிழனாக இருப்பான், அவன் வந்து அந்த விலைப்பின்னல் தான் இருப்பான். அப்படியானாக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வர்ற ஆக்கள் வந்து மிக சொற்பம். அவையில் வந்து இந்திய மாயைக்குள்ள சிக்குண்டு போயிருக்கணும். அதை வெளியே வரணும், தமிழனா வெளியே வரணும். நீ இப்போ 1948 மட்டும் அதுக்கு பிறகு தானே இந்தியன் என்று சொல்லி உணர்வு கொள்றாய். அது மட்டும் வெள்ளையனுக்கு அடிமையாக தானே இருந்தனே. நாங்கள் வந்து தமிழர்கள் வேல் பிடித்து வாழ்ந்த கூட்டம் கால் பிடிக்குமா, வீர வாழ்வை எண்ணி பார்க்க நாள் பிடிக்குமான்னு சொல்லி எங்களோட கவிஞர் எழுதினார். ஆறு புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு பிறகு வந்த உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா. அதுக்குத்தான் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐயா நிறுவனர் ஐயா சீபா ஆதித்தனார், இப்போ இருக்கிற நாம் தமிழர் கட்சியில் மக்களே முந்தி இருந்த நாம் தமிழர் கட்சி, அவர் வந்து நம்முடைய கவிஞரை வந்து தோளை தட்டி விட்டு தண்டினார். அது வாயிலாக நாங்கள் நிறைய நம்முடைய போராட்ட வடிவங்களை பார்த்தோம். அப்போ இந்த இந்தியான்றது வந்து தமிழனுக்கு எதிரி, முதல் எதிரி. ரெண்டாவது எதிரி தான் நான் சொல்கிறது பௌத்த சிங்கள பேரினவாதம். ரெண்டாவது எதிரி ஆரிய பிராமண ஆதிக்கம் இந்துத்துவா என்றதான் தமிழனுக்கு முதல் எதிரி. சிங்களவன் தமிழீழத்தை தந்தாலும் பௌத்த சிங்கள பேரினவாதம் நம்முடைய அடி ஆக்கின உலகத்தில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், அதாவது பிராந்திய அழுத்தங்கள் அதுகளெல்லாம் எங்களை கொண்டு ஓடன்னு சொன்னாலும் மக்களே இந்தியா விடாதுன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருக்கும் பலருக்கு தெரியும். அப்போ யார் முதல் எதிரி? இந்தியா தான் முதல் எதிரி. அப்போ இந்தியாவையும் எங்களையும் பிணைக்கிறது என்னது? ஒன்றுமே இல்லை. இந்தியாவையும் எங்களையும் பிணைக்கிறது ஒன்றுமே இல்லை. அது வந்து நீங்கள் சொல்லலாம் என்னது தொப்புள் கடி உறவு இல்லை. நான் நேற்று ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தொப்புள் கொடி உறவு அப்படி எல்லாம் இல்லை. தொல்காப்பிய தமிழ், தொல்காப்பியம் என்பது தமிழர்களுடைய இலக்கண நூல். அந்த இலக்கண தமிழை இன்றைக்கும் உச்சரித்து கொண்டிருப்பவர்கள் வந்து ஈழத்தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள் இல்லை. தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு வந்து பல கலப்பு வந்துட்டு அவைகளுக்கு. இப்போ எங்களை நாங்கள் பார்க்கணும்னு சொன்ன மக்களை நீங்கள் பார்க்கலாம், ஒன்று சிங்களவர்களோடு தான் எங்களால் கலக்க முடியும். அவர்களுக்கு அப்படி இல்லை. இந்த தெலுங்கு, கன்னடம், மராட்டி, அது இது வடநாடு அப்படின்னு சொல்லி அங்கே அந்த பிச்சைக்காரன் சத்தி எடுத்த மாதிரி நிறைய கலப்பு அங்கே. அப்போ எங்களுக்கு தனியாக சிங்களவனண்டபடியாக நாங்கள் உடனே எதிரியை இனங்காணவும் நம்முடைய இனக்கலப்பு சம்பந்தமான விஷயத்தில் வந்து நாங்கள் தெளிவாகவும் இருக்கலாம். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் சாதி அமைப்பு முறை வந்து உணர்ச்சி கவிஞர் ஐயா காசி ஆனந்த் சொல்லுவார், நம்மகிட்ட இந்த என்ன விரல் எண்ணுக்குள்ள இருக்கிற சாதி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஒரு சாதிக்குள்ளேயே கிளச்சாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, நாட்டுக்கோட்டை செட்டி, ஒரு செட்டியார்ன்ற சாதிக்குள்ளேயே நாட்டுக்கோட்டை செட்டி, அந்த செட்டி, இந்த செட்டி என்று ஊறிப்பட்ட செட்டி வந்துடும். இதில் கொள்வின கொடுப்பின திருமணம் பண்ணுறது அது எல்லாம் அவையில் செய்கிறார்கள் இருப்பினும் செய்யாதார்கள் இருப்பினும் அது பற்றி ஒரு சங்கடமான லிஸ்ட். அப்போ ஒரு நாளும் அவையில் உருப்பட மாட்டோம். நாம தான் முதல் மேலே வந்துட்டு பிறகு அவையில் கிணத்துக்கு இருந்து வெளியே எடுக்கணும். அதுவும் செட்டியான கஷ்டம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பெருசாக மேடையில் பேசுகிற ஆட்களை வந்து அங்கால பார்த்தீங்கன்னா நாடார், அந்த சாதி, இந்த சாதின்னு பின்னு போட்டிருக்கு. ஆகையால மக்களே நாங்கள் வந்து எங்களை விலங்க உடைக்கிறது வந்து செட்டியான இலகு. இந்திய வெள்ளாதிக்க அரசு வந்து ஒரு பெரிய ஒரு இனங்கள்ன்ற இந்திய ஒன்றியம் என்று தான் சொல்கிறது, அதை வந்து அரசன்னு சொல்கிறே இல்லை. அப்போ நாங்கள் வந்து இந்திய வல்லரசு அல்லது இந்திய வெள்ளாதிக்கம் அப்படி என்று நாங்கள் சொல்லி கொண்டாலும்
அது அங்கே நிறைய போராட்டங்கள் இந்த நேற்று வந்து மணிப்பூரில் சூடுபாடு நடந்திருக்குது, காஷ்மீரில் காணியை பறிச்சிட்டாங்க. அப்போ இந்தியா வந்து எப்போ உட்டாயுதோ அப்போ தான் நமக்கும் ஒரு நிம்மதி மக்களே. உடையோணும், இந்தியா உடையோணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல சூழலில் இருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து நம்முடைய சங்கு சின்னம் இதுகள் எல்லாம் வந்தது இந்தியாவினுடைய 9 எல்லைகள்னு சொல்லியிருக்கிறேன். அந்த 9 எல்லையோடையும் இந்தியா பிரச்சனைலாம் இருக்குது. மாலதீவில் பிரச்சனை, சீனாவில் பிரச்சனை, அங்கால பார்மா அதுகளில் பிரச்சனை, இப்படி ஸ்ரீலங்காவில் நிலைய சிங்களவன் கேட்கல இந்தியாவின் இதை அப்படி 9 பங்களாதேசத்தில் பிரச்சனை, பாகிஸ்தானோட பிரச்சனை. அப்போ இந்தியா வந்து ஒரு திட்டி சங்கு நிலையில் இருக்குது, ஒரு பிரச்சனையான நிலையில் இருக்குது. அது தமிழர்களுக்கு நல்ல விஷயம். அப்போ ஐயா கி வெங்கட்ராமன் சொல்லுவார் வந்து இந்தியாவோட கால் பிடிச்சி பெற முடியாது விடுதலையை, போராடித்தான் பெறணும், வாதாடித்தான் பெறணுமே தவிர இந்தியாவோட காலில் விழுந்தா பெற முடியாது. அதனால் இந்தியாவை வந்து நாங்கள் ஒரு எதிர்நிலையில் தான் வச்சிருக்கணும். எங்களுக்கு இந்தியா தான் எதிரி. நாம் கண்ணாடியில் பார்க்கணும் யார் எதிரி என்று சொன்னால் இந்தியா தான் நமக்கு எதிரி. எங்களுக்கு சிங்களம் எல்லாம் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் தமிழீழத்தில் இருக்கிற தமிழர்களையும் சேர்த்துட்டு எல்லாரும் சேர்ந்து மூச்சு விட்டாலே சிங்கள தேசம் வந்து தண்ணிக்குள்ளே போயிடும், கடலுக்குள்ளே போயிடும். அப்படியான ஒரு இதுதான். அப்போ எங்களுக்கு ஒரு அரசியல் கட்டமைப்பு உண்டு, நல்ல வலுவாக இருக்கணும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களே நமக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதால் வந்து நாங்கள் தமிழர்களாக ஒன்றுபடுவோம், தமிழர்களால் ஒன்றுபடுவோம். கடல் பிரிக்கும், சாதி பிரிக்கும், மதம் பிரிக்கும், தமிழ் ஒன்றை நம்மை இணைக்கும். வாழ்தல் இனிது மக்களே. நாங்கள் நாமார்க்கும் குடியெல்லோம், நமனை அஞ்சோம். ஒரு நாள் எல்லா விலங்குகளையும் உடைத்து ஒரு விலங்கற்ற மனிதர்களால், மூளையிலும் விலங்கு இல்லாமல், நம்முடைய கைகளிலும் விலங்கு இல்லாமல், சிந்தனையிலும் விலங்கு இல்லாமல் நாங்கள் ஒரு நாள் நடக்கத்தான் போகிறோம். அது வெகு விரைவில் வர பண்ணுவோம். கண்மணி எழும்புங்க. வணக்கம் மக்களே, நன்றி. வாழ்தலின் இது